நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சைனீஸ் டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்ல ஹீரோயின் யானை தான் காட்டுறாங்க. அவ ஹஸ்பண்ட் அவளை பார்க்க ரொம்ப மாசமா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ணதா இப்ப மாடியோட எஜ்ஜுக்கு வந்து நின்னுட்டு இருக்கா. இது பாக்குற மேட்மி, அச்சு மேடம் நீங்க ரொம்ப அவசரப்பட்டு இருக்கீங்க, இருங்க நான் சாருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே, ஆமா என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லு, அவன் மட்டும் இப்ப வரலைன்னா நான் இங்க கீழே குதிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. மேட் உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கால் அட்டன் பண்றான். இவன் பேரு லூ, இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. மேட் உடனே இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சீக்கிரமா வாங்க பாஸ், நீங்க வரலைன்னா உங்க வைஃப் கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவனுமே, ஓ அவ என்ன கீழே குதிக்கலையா, அவ கீழே குதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போச்சு. உனக்கும் எனக்கும் கல்யாணமாயி 5 வருஷம் ஆகுது, உனக்கு என் மேல லவ்வே இல்ல, நீ ஆசைப்பட்டது இதுதானே, சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் கீழே குதிச்சு செத்து போயிடுறேன், உன் லைஃபுக்கு டிஸ்டர்பன்ஸா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறா. என்ன அப்படியே கட் பண்ண ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சத கான்சியஸ் வருது. ஹீரோயின் மேல இருந்து கீழே விழுந்ததுல தலையில நல்லா அடிபட்டு இருக்கும் போல. அவளுக்கு பழசு எல்லாமே மறந்துருச்சு. அவளுக்கு கல்யாணமாயி 30 வயசு ஆகுங்கிற விஷயத்தையே மறந்துட்டா. இப்போ தன்னை ஒரு 18 வயசு பொண்ணா நினைச்சுக்கிறா. இவ இன்னும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான்னு அவளுக்கு நினைப்பு வேற. நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவ போனை பாக்குறா. அச்சோ டைம் என்ன 8 o'clock மேல ஆயிருச்சு, நான் வேற வேகமா காலேஜ் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலேஜ் போறதுக்காக வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கா. இவ இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும் போதான் ஹீரோயின் ஹஸ்பண்ட் உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, ஆரம்பிச்சுட்டாடா அடுத்த டிராமாவை. இதுக்கு முன்னாடி சூசைட் டிராமா ட்ரை பண்ணிட்டு இருந்தா, இப்போ வேற ஏதோ டிராமா ட்ரை பண்ற போலயே, இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பம்பு பண்ணிட்டு இருக்கிறது ஏதாவது வேலையா வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கண்டுக்காம அவ பாட்டுக்கு வெளில போக போறா. போறவள ஹீரோ தான் ஸ்டாப் பண்றா. என்னடி என்னோட அட்டென்ஷனை கெயின் பண்ணதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ உடனே அட பைத்தியம் பிடிச்சுக்காருங்க, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, என் கைய விடுறா அப்படின்னு சொல்ல இவனுக்கு செம கடுப்பா இருக்கு. என்னது நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நான் உன் புருஷன்டி அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் சிங்கிள், அதுவும் ஒண்ணு மாதிரி ஒரு அங்கிள போய் நான் மேரேஜ் பண்ணிருப்பேனா, என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறான். அவன் ஷாக் ஆயிட்டு ஹீரோயினி பேன் பாத்துட்டு இருக்கா. இவளுமே கைய விடுங்க அங்கிள், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விட்டுறா. அவன் கண்ணே வீங்கி போச்சு. அவன் வலி தாங்காம கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான், அச்சோ சாரி அங்கிள், தெரியாம உங்களை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெடிசன் வச்சு விட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு நான் உன்னோட புருஷன் இல்லைன்னு சொல்றதும் கூட என்னால ஏத்துக்க முடியும், ஆனா என்ன போய் வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் அங்கிள்னு சொல்றல, அதை தாண்டி என்னால ஏத்துக்க முடியல, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன அங்கிள்னு கூப்பிட நிறுத்து, உனக்கும் எனக்கும் சேம் ஏஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆன ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காட்டுறான். உனக்கும் எனக்கும் கல்யாணமாயி 5 வருஷம் ஆகுது, இவனே 20 வயசு பியூட்டி இல்ல, 30 வயசு ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோயின் இதை கேட்டதும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ எனக்கு 20 வயசு இல்லையா 30 வயசு ஆகுதா, 25 வயசுல இந்த கண்ட்ரியோட ரிச்சஸ்ட் மேன நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு பெரிய பணக்கார புருஷன் இருக்கும் போது நான் இதுக்கு சூசைட் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு, நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து அட்டென்ஷன்குள்ள மாதிரி ஒருத்தவங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுல பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. ஊமக்கொட்டை மாதிரி இருப்பா, இப்ப என்ன இப்படி வாய் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துதான் கத்திட்டு இருக்கா. என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்க இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு கிளம்பிடுறாங்க. டாக்ஸில போயிட்டு இருக்கும் போதே கண்ணாடியில அவளோட ஃபேஸ பாக்குறா. அச்சோ என்னாச்சு, நம்மளோட ஃபேஸ்ல நிறைய சுருக்கம் எல்லாம் வந்திருக்கு, நம்ம கண்டிப்பா ஆன்டி ஏஜிங் கிரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல் ஓபன் பண்ணி பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அந்த டிரைவர் கிட்ட, போதும் நீங்க டாக்ஸியை ஸ்டாப் பண்ணுங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு அந்த டிரைவருமே, என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ சொன்ன இடத்துக்கு இன்னும் 5 கிலோமீட்டருக்கு போகணுமே, எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்லங்க நான் வாக் பண்ணி போய்க்கிறேன், எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸியை அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு வழியா தட்டு மாதிரி ஹீரோவோட வில்லாக்கு தான் வந்துடுறா. ஹீரோவோட வில்லாவை பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய வில்லா வச்சிருக்கா, ஆனா
பொண்டாட்டிக்கு காசு கொடுக்கணும் கூட தெரியல, அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பையன் ஹீரோயின் மேல பட்டாசுல ஓடி வந்து கடைசியில அந்த பையனை 8 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோயின் அந்த பையனை தான் போட்டு மறைச்சிட்டு இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 5 வயசுல ஒரு பையன் வேற இருக்கான், இந்த விஷயத்த என் புருஷன் கிட்ட சொல்லவே இல்ல, அது மட்டும் இல்லாம என்ன 2 பேருமே சேர்ந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க போல, எனக்கு மரியாதையை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த 5 வருஷம் இவங்க வீட்டுல நான் எப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த குட்டி பையன் பேரு ஜயோக்கி. இது ஹீரோ ஹீரோயினோட குழந்தை தான். இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, என்னாச்சு இன்னைக்கு அம்மா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் அம்மாவை புள்ளி பண்ணா அழுக ஆரம்பிச்சிருவாங்க, என்கிட்ட எப்பயுமே பாசமா தான் நடந்துக்குவாங்க, ஆனா இந்த டைம் என்ன என் மேல இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்பாவுக்கு மேட்சே கிடையாது, பேசாம அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே அதுக்கு தாண்டா நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் உங்க அப்பா கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல, நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிக்க தான் போறேன், ஆனா அந்த வீணா போன கோர்ட்ல 1 மாசம் வரைக்கும் புருஷன் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக மட்டும் தான் நான் இங்க வந்திருக்கேன், டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்க எல்லாத்துக்கும் டாடா பை பை சொல்லிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு யான்ஷி வந்துடுறா. யான்ஷி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவன் சின்ன பையன், அவன் கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு கோவப்பட்டுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஜெயகி கிட்ட, செல்லம் நீ எதுக்கும் கவலைப்படாதடா, ஆன்டி ஒன்னு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் அந்த சின்ன வண்டமே, சரி ஆண்டி நீங்க என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூப்பிட்டு போங்க, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, இனிமே நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஃபேமஸான சிங்கருமே கூட, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அப்பாவுக்கு கரெக்டா இருப்பீங்க, ஆனா எங்க அம்மா பாருங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் லாக்கி, இந்த வருஷம் நியூ இயர் அப்போ நீங்க தான் என்னோட அம்மாவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே, உன்னோட விஷ் கண்டிப்பா நடக்கும், அப்பாக்கும் பையனுக்கும் இந்த யான்ஷி தானே பிடிச்சிருக்கு, இவளை கட்டிட்டலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. இப்போ யான்ஷி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, நம்ம இத்தனை நாளா எதிர்பார்த்து சீக்கிரம் நடக்க போகுது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. தென் ஹீரோயின் பாடிட்டே பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருப்பா. இவன் இப்படி கத்தி கத்தி பாடிட்டு இருக்க சவுண்டு வெளில இருக்க ஹீரோக்கு கேட்டு, என்னடா ஏதோ கழுத கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்க வருவானா, பார்த்தா ஹீரோயின் இப்படி குளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து நிக்கிறத பார்த்தோன்னே இவ செமையா ஷாக் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. டேய் நீ எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கா. இவ கேட்டதும் ஹீரோ என்ன சொல்றானா, என்னடி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கியா, இது என்னோட வீடு, என்னோட ரெஸ்ட் ரூம், நான் வராம வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின்மே, நான் குளிச்சுட்டு இருக்க உனக்கு கண்ணு தெரியலையா, அந்த சைடு திரும்பிடா அப்படின்னு சொல்லி கத்தா. ஹீரோமே அப்பதான் நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் திரும்பிக்கிறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் டவல் எல்லாம் கட்டிட்டு வெளில எந்திரிச்சு வரும்போது கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. இப்போ 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் உடனே அவன் கிட்ட இருந்து நகர்ந்து போயிட்டு, அச்சிச்சோ இவன் வேற தொட்டுட்டான், மறுபடியும் வேற நான் குளிக்கணுமே வேக் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. இதை நோட் பண்ற ஹீரோமே, என்னடி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் என்னோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, மெமரி லாஸ் டிராமா, அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பண்றேங்கிற டிராமா, இப்போ என் மேல விழுந்து என்ன செடியூஸ் பண்ண பாத்துருக்க, நாளாக இன்னும் நல்லா தந்திரமா தாண்டி பிளான் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, அங்கிள் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டூ மச்சாவே தெரியலையா, என் லெவலுக்கு உங்களை மாதிரி ஒரு வயசான அங்கிளை எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோக்கு செம கடுப்பாயிருது. இங்க பாருடி என் அங்கிள் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க பாருங்க அங்கிள், உங்களுக்கும் எனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல, இந்த வீட்டுல எனக்குமே உரிமை இருக்கு, இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே நான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருந்து வெளில துரத்தி விட்டுறா. ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப நேரா பாருக்கு தான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளப்ல ஜாலியா குடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. ஹீரோயின் பாட்டாத சமயம் பார்த்து அந்த ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயினை டச் பண்ண வரான். கரெக்டா ஹீரோமே பாருக்கு வந்தாரானா, இந்த பையன் டச் பண்ணி வரத ஹீரோ பாத்துறான். வந்தவன் அவனை போட்டு அடி உரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறான். அவ ஏன் பொண்டாட்டிடா, உனக்கு எவ்வளவு தைரியம் வந்து அவளத்தோட வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோனுக்கு இங்க என்ன நடக்குன்னே தெரியல, அவ திரு முழிச்சிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவனத்தோட வந்துட்டு இருக்கான், இதுவும் கூட தெரியாம நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பானா. ஹீரோயின் கையை தட்டி விட்டுறா. உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, நான் ஒன்னும் உன்னோட பொண்டாட்டி கிடையாது, யார் என்ன டச் பண்ணா என்ன பண்ணலனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல. ஹீரோ சொல்றேன், இங்க பாரு உனக்கும் எனக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல, இப்போ வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டி தான், என் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். கூப்பிட்டு வந்தவன் நேரா ஹீரோயினை பெட்ல போட்டு
டவுட் எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இருந்து அட்டென்ஷன் கெயின் பண்ண தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல ஸ்டாப் பண்றா. இவ ட்ரக்ஸ் எடுத்திருப்பா இல்லையா, அதனால அதுக்கப்புறம் இவளுமே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த லவபிள் நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எந்திரிக்கும் போதா அச்சோ நேத்து நைட் எப்படி நம்ம அந்த அங்கிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவங்க இங்க வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஹீரோ வந்துடுறான். என்னம்மா இத்தனை நாளா நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்த, என்ன நேத்து நைட்டு நீ நடந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சா, இப்ப ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நேத்து நைட் ஒன்னும் நான் என்ஜாய் பண்ணவே இல்ல, நீங்க அந்த விஷயத்துல வீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் ஹீரோனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம அந்த அங்கிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், சரி அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிங்கிங் காம்படிஷனுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறா. அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா 1 மில்லியன் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஏன் இந்த காம்படிஷன்ல நாசு தான் முக்கியம், யாருனாலும் நான் சம்பாதிக்கிறத தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கா. காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. அதுல பாடி செலக்ட் ஆகுறவங்க தான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்துக்குவாங்க. ஹீரோயின் இப்ப அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஹீரோ கிராஸ் பண்ணி போறான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு அவ ஃப்ரெண்டோட சேருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோமே வந்து எல்லார்கிட்டயும் காம்படிஷன் நல்லா பண்ணுங்க, எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் இப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்திருக்கா. ஹீரோயின் நீ சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினுக்கு இவளை பார்த்தோன்னு செம கடுப்பா இருக்கு. அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இவளுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, இவளெல்லாம் போய் ஜட்ஜா உட்கார வச்சிருக்காங்க, இந்த ஹீரோக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. யான்ஷி என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ ஹவுஸ் ஒய்ஃப் தானே, உனக்கு வீட்டு வேலை செய்ய தர வேற என்ன தெரியும், நீ எல்லாம் எதுக்கு இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இந்த சிங்கிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, நான் இங்க பாடதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யான்ஷி உடனே என்ன பண்றானா, ஹீரோயினோட ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு அதுக்கெல்லாம் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் கோபப்பட்டு இப்ப யான்ஷி தான் திட்ட ஆரம்பிக்கிறா. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா, உனக்கெல்லாம் ஜட்ஜா இருக்க என்ன தகுதி இருக்கு, நீ என்ன ரிவெஞ்சுக்கு தானே என்ன பாட விடாம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு இருக்கா. யான்ஷிக்கெல்லாம் என்ன பண்றேன்னு தெரியல, அவ திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. கீழே பெரிய கலட்டாவே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கும் யான்ஷிக்கும் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே இதை கேட்டோன்னு நக்கலா சொல்றா, என்ன அவ சிங்கிங் காம்படிஷனுக்கு வந்திருக்காளா, அவளுக்கு என்ன தெரியும், சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் செக்யூரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை வெளில பிடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க, நீங்க வெளில போங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் அப்பயுமே விடல. அவ மைக் எடுத்துட்டு அங்க இன்டர்வியூ வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறா. அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க எல்லாருமே இந்த காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண தானே வந்திருக்கீங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஆனா என்ன இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு டேலண்ட் எல்லாம் இருக்காதா, நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்ற மிஸ்டர் லூ, நீங்க தானே இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், நீங்களே சொல்லுங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இந்த சிங்கிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதா, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு டேலண்ட் எல்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ சொல்ற நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு, நான் என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் சொல்ற எது வந்தாலும் நீங்க இப்பவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஒன்னும் சாதாரணமானவங்க கிடையாது, அவங்களுமே இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எல்லாத்துக்குமே கனவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, யாருமே இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண கூடாது, ஹவுஸ் ஒய்ஃப்மே தாராளமா இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கதை கேட்டோன்னே யான்ஷி செமையா ஷாக் ஆயிடுறா. அப்ப ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட நிஜமா தான் சொல்றீங்களா, நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோமே அம்மா தாயே, நீ இந்த காம்படிஷன்ல தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணு, கீழே இறங்கு, விழுந்து தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே டேபிள்ல இருந்து கீழே இறங்கலான்னு போறா. அப்ப ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேண்ட் பிடிச்சிட்டு இழுத்துறா. ஹீரோவோட பேண்ட்டுமே கலந்து விழுந்து அவன் ஹீரோனை தனியா கூப்பிட்டு வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். நீ வேண்டு தானே இப்படி பண்ண, இப்ப என்ன உனக்கு சந்தோஷமா, எல்லாத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்ற நான் ஏதோ வேணுட்டே பண்ணல, அது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது, என்ன இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண விட்டா நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோ சொல்றா, லூசா நீ, உனக்கு சிங்கிங் பத்தி என்ன தெரியும், எதுக்காக இந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், நாளைக்கு காம்படிஷன் நடக்கும்ல அதுல பாருங்க அப்படின்னு சொல்றா. இவனுமே நானும் நாளைக்கு பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இருக்கா யான்ஷிமே குட்டி பையன் கிட்ட நிஜமாதான் சொல்றியா, உங்க அம்மாக்கு பாட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க. குட்டி பையனுமே ஆமா எங்க அம்மாக்கு பாட தெரியாது, அவங்க பாத்திர விளக்கதான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி மட்டமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு யான்ஷி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. சரி ஹீரோயினுக்கு பாட தெரியாது, அவ எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்ப ஸ்டேஜ்க்கு தான் வந்து நிக்கிறா. ஹீரோயின் இவ்வளவு அழகா வந்திருக்கத பார்த்துட்டு ஹீரோயினும் குட்டி பையனும் செம ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி பையன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா, பா இவங்க நிஜமாலுமே என்னோட அம்மா தானா அப்படின்னு சொல்லி கேட்க.
ஹீரோ அவனையே மறந்துட்டு ஹீரோனையே பார்த்துட்டு இருக்கான். என்னடா உங்க அம்மா இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பையன் சொல்றா, அப்பா உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதானே, இப்ப எதுக்கு நீங்க அம்மாவை இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க, அம்மாவை இப்படி எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோமே எதுவும் கண்டுக்காம ஹீரோனே சைட் அடிச்சிட்டு இருக்க குட்டி பையன் சொல்றா, அப்பா உங்களுக்கு வேற வேலையே இல்லையாப்பா, அழகா ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் பாப்பீங்களா, எனக்கு தெரிஞ்சு இது அம்மா உங்களுக்கு செட் பண்ண ட்ராப்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றா, என்னடா பேசிட்டு இருக்க, சின்ன பையன் மாதிரி பேசு, என்னதான் இருந்தாலும் அவ என்னோட வைஃப், அவளை நான் ஒண்ணு பாக்குறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றான். குட்டி பையனுமே, அப்பா இந்த வாய் தான் உங்களுக்கு அம்மாவை பிடிக்கலன்னு சொல்லிச்சு, இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிக்கும் போது அவளுடைய மியூசிக் டேப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த யான்சி தான் வந்துட்டு யார்கிட்டயும் சொல்லி அந்த மியூசிக் டேப்பையே பாழாக்கி இருப்பா. இது இவ பார்த்த வேலைதான். ஹீரோயின் பாடாம எப்படி ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கத பார்த்தோன்னே எல்லாருமே ஹீரோயின் வேஸ்ட், அவளுக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மோசமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் உடனே அந்த மியூசிக் டேப்பை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போறான். அதுக்குள்ள ஹீரோயின் மியூசிக்கே இல்லாம பாட ஆரம்பிக்கிறா. மியூசிக்கே இல்லாம பாடினாலும் ஹீரோயின் அவ்வளவு அழகா பாடுறா. அவ வாய்ஸ் கேட்டு எல்லாருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் குட்டி பையனும் யாரா அது, ஹீரோயினை எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி பையன் சொல்றான், அப்பா அம்மாவா இது இவ்வளவு அழகா பாடுறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு குட்டி பையனோட வாயை முடிட்டு, டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா, உன் அம்மா பாடுறத கேட்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின்மே பாடி முடிச்சிடுறா. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே செமையா கிளாப் பண்றாங்க. ஹீரோயின் ரொம்ப சூப்பரா பாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்ப ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. அப்போ பாஸ் சொல்லியிருக்கதே கவனிச்சிருக்க மாட்டான். ஹீரோ இப்ப அந்த விஷயத்தான் யோசிச்சு பாக்குறான். அப்பவே ஹீரோயின் நம்ம கிட்ட கேட்டிருந்தா, ஆனா நம்ம தான் சரியா கவனிக்கல, என் பொண்டாட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்கா, இத்தனை வருஷமா நான் தான் இது தெரியாம இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. இந்த பக்கம் யான்சிக்கு செம நோஸ் கட் ஆயிருது. என்ன ஹீரோயின் இப்படி நல்லா பாடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டுலயே செமையா ஃபேமஸ் ஆயிட்டா. அவகிட்ட நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. யான்சி வந்துட்டு எப்படியாவது ஹீரோயினை டவுன் பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோயின் யான்சியோட ரூம்குள்ள வந்துட்டு அவ மூஞ்சில தண்ணி ஊத்தி விடுறா. யான்சி கத்த ஆரம்பிக்கிறா, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அந்த மியூசிக் டேப்பை ரிப்பேர் ஆக்குனது நீ தானே, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க யான்சி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகி போறதை இவ பாக்குறா. அவ உடனே நல்ல உண்மை நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஏன் எப்ப பார்த்தாலும் ஏங்கா ஹீரோமே இதெல்லாம் வெளில நின்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவ நடிக்கிறதெல்லாம் பார்க்க செம கடுப்பா இருக்கு. அவ உடனே யான்சியோட முடிய பிடிச்சதான் ஆட்ட ஆரம்பிக்கிறா. நீ நடிக்கிறது பார்க்க எனக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யான்சிய அடிக்க ஆரம்பிக்க வெளியில இருந்து ஹீரோவும் பியும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. என்ன இந்த அடி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ யான்சி போட்டு அடி வெளுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோவோட பியும் பயந்தே பார்த்துட்டு இருக்காங்க. யான்சி கதறா, லூ என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் யான்சியோட கால் இழுத்துட்டு உள்ள கொண்டு போயிடுறா. ஹீரோட பியுமே, பாஸ் போய் காப்பாத்துங்க, உங்க வைஃப் அவளை கொண்டு போட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவே ஆல்ரெடி பயந்து போய் தான் இருக்கான். எங்க அவளை காப்பாத்த போய் நம்ம அடி வாங்கிருவோமோன்னு சொல்லிட்டு பியேதான், பாஸ் சீக்கிரம் போங்க இல்லாட்டி யான்சிய மேடம் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோமே வேற வழி இல்லாம ஹீரோனை வந்து தடுக்க வரான். போதும் போதும் அவளை அடிச்சு கொண்டு போட்டுறாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, என்னடா நான் அவளை அடிச்சா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ மூஞ்ச பாரு, நீ அடிச்சு எப்படி ஆக்கி வச்சிருக்க, அவளை பார்க்க உனக்கு கொஞ்சம் கூட பாவமா தெரியலையாடி அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அங்க ஸ்டேஜ்ல என்னோட மியூசிக் பிளே ஆகாம போனதுக்கு காரணமே இவதான், இவளுக்கு இந்த அடி தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு யான்சி பார்த்து, இதுக்கப்புறம் என்னோட வழியில தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான். இந்த யான்சி உடனே ஹீரோட கையை பிடிச்சு வச்சுட்டு, லூனா இப்படி எல்லாம் பண்ணுவேன் நீங்க நினைக்கிறீங்களா, அவ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே யான்சிக்கு தான் சப்போர்ட் பண்றான். யான்சி அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் இல்லப்பா, நீ ஏதோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உன்ன மாதிரி ஒரு வடிகட்ட முட்டாள் நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யான்சியை சேர்த்து அடிச்சுட்டு போறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் யான்சி வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னைக்கு உன்னோட பொண்டாட்டி எல்லா லிமிட்டுமே கிராஸ் பண்ணிட்டா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையா வாடிப்பா, நீ தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோ கேக்குறா, உண்மையை சொல்லு, நீ ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க யான்சி சொல்றா, என்னலும் நீ இப்படி கேட்டுட்டு இருக்க, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, இது நாள் வரைக்கும் உனக்கு என் மேல சந்தேகமே வந்தது இல்ல, இப்ப எதுக்கு நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, எனக்கு என்ன ஆச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாளா. லில்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த சமயம் நீ ஹீரோவை காப்பாத்த போன, அப்பதான் உன்னோட கால்ல அடிபட்டு இந்த மார்க் ஆச்சு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஆபீஸ்ல
ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட பிஏ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, பாஸ் நேத்து உங்க வைஃப் சொன்னது உண்மைதான், அவங்களோட மியூசிக் பிளே ஆகாம போனதுக்கு காரணம் யான்ஷி மேடம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ இதை தெரிஞ்சோன்னா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறான். நேரா ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். நேத்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ, இந்த மாதிரி ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட எதுக்கு வந்து சாரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறான். என்ன தாண்டி உன் பிரச்சனை, தப்புக்கு சாரி கேட்டாலும் திட்டுற, கேட்கலைனாலும் திட்டுற, என்னதான் நீ என்ன பண்ண சொல்ற, எல்லாத்துக்கும் சும்மா சும்மா என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோயினுக்கு அப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் லைட்டா அப்படியே ஃபிளாஷ் ஆயிட்டு போகுது. அப்பயுமே ஹீரோயினை புரிஞ்சுக்காம எல்லா விஷயத்துக்குமே திட்டிட்டு தான் இருந்திருப்பான் போல. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஞாபகம் வருது. அவ ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, 5 வருஷம் எதுக்கு எடுத்தாலும் நீ என்னதான் ப்ளேம் பண்ணிட்டே இருந்திருக்க, இன்னும் நீ மாறவே இல்லை, நீ அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன டைவர்ஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற, நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில இருக்க எல்லாத்துக்கிட்டே சொல்லி ஃபேமஸ் ஆகலான்னு பாக்குற, இதான அவனோட பிளான் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னு எந்த அவசியமே கிடையாது, என்னோட திறமையால நான் ஃபேமஸ் ஆனா போதும், எனக்கு ஒன்னும் உன்னோட பேரே தேவை கிடையாது, நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே எதுக்கடி போவாரன்னு நடிச்சிட்டு இருக்க, உண்மை சொல்லு, உன் மனசுல நான் இருக்கேன் தானே, அதனாலதான் நான் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் இப்படி ஆசையா போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இந்த பிரேஸ்லெட் நீ வாங்கி கொடுத்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல, எனக்கு இந்த பிரேஸ்லெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி ஹீரோ கண்ணு முன்னாடியே உடைச்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த உடஞ்ச பிரேஸ்லெட்டை தனியா எடுத்துட்டு வந்துதான் பிஏ கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இந்த பிரேஸ்லெட் கொடுக்கும்போது அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா, இப்போ என் மேல லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி இந்த பிரேஸ்லெட்டை உடைச்சிட்டா, ஒருவேளை நிஜமாலுமே அவளுக்கு என் மேல லவ் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட பிஏ தான் கால் பண்றா. பாஸ் இன்னைக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் இருக்கு, நீங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு அந்த பிசினஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது புட்டிங் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு யான்ஷி தான் திட்ட ஆரம்பிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என் பையனுக்கு பீனட்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கான். டாக்டர் வந்துட்டு குட்டி பையனை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் இப்போ ஓகேவா தான் இருக்கான், நீங்க ஈவினிங் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யான்ஷி வந்துட்டு குட்டி பையன் கிட்ட உனக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லு, நான் உனக்கு கடையில வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல குட்டி பையனுமே எனக்கு எங்க அம்மா சமைக்கிற சூப் தான் வேணும், எனக்கு அதான் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே சரிடா உங்க அம்மா சமைக்கிற சூப் தான் வேணுமா, நான் அவகிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். இந்த மாதிரி குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அவனுக்கு நீ வைக்கிற சூப் குடிக்கணும் போல இருக்குங்கிறான், தயவு செஞ்சு அந்த மாதிரி சூப் செஞ்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இந்த நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் குட்டி பையனை தான் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. குட்டி பையன் தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மாவும் அப்பாவும் இப்போ ஒரே வீட்டுல ஸ்டே பண்ணல, அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்களாமா தாத்தா, அம்மா அப்பா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். தாத்தாவுமே நீ எதுக்கும் கவலைப்படாதடா, உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா வந்துட்டு ரொம்ப கோவமா ஹீரோ கிட்ட எதுக்கு நீ ஹீரோனை டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, தாத்தா நீங்க நடந்த விஷயம் தெரியாம பேசாதீங்க, அவதான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டா, அதான் நான் டைவர்ஸ் தர ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல தாத்தா கோவமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவ எவ்வளவு பொறுமைசாலி தெரியுமா, பொண்ணு அந்த அளவுக்கு தாங்குன்னு தாங்கினா, இப்போ அவளை கோவப்பட்டு உன்கிட்ட டைவர்ஸ் கேட்டானா நீ அந்த அளவுக்கு நடந்திருக்க, போய் அவளை சமாதானப்படுத்தி இங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வா, அவ கூட வாழ்ந்தாதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அட போங்க தாத்தா நீங்க வேற, இதுக்கு முன்னாடி அவ அம்பி மாதிரி அமைதியா இருந்தா, இப்போ அவ அண்ணியன் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறா, என்னால அவகிட்ட போய் சமாதானம் பேச முடியாது தாத்தா அப்படின்னு சொல்ல தாத்தா இப்ப முடிவா கேக்குறாங்க, நீ போய் ஹீரோயினை கூப்பிட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே தாத்தா என்னால அவளை போய் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தாத்தா வந்துட்டு ஹீரோயின் உனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா தெரியுமா, உன்னை காப்பாத்த போய் தான் அவளுக்கு காலையே அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இதை கேட்டதும் ஹீரோமே தாத்தா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா, ஆனா தாத்தா எதுவுமே ஃபுல்லா சொல்லாம அப்படியே அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதுல ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவை சேவ் பண்ணியிருப்பா. இந்த விஷயம் தாத்தாக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் தான் தாத்தா கிட்ட இந்த விஷயத்த ஹீரோக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்பா போல. அதனால தாத்தாவுமே ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுனால தாத்தா கிட்ட ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டிருப்பா. அதனால தாத்தாவுமே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க.
தாத்தா இந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாம இங்க பாருடா, ஹீரோயின் உன்னை ரொம்ப லவ் பண்றா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும், அவகிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டாவது நீ அவளை இங்க இருந்து கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன தாத்தா என்ன போய் அவகிட்ட கெஞ்சி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தாவுமே கெஞ்சி கேளு, அப்படி கெஞ்சி கேட்டோ வரலனா அவன் முன்னாடி நில்டன் பண்ணி பிச்சை கேளு உன் லைஃப, வரலன்னா நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. தாத்தா உடனே ஸ்டிக்க வச்சு ஹீரோவை அடி வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோமே அடி வாங்கிட்டு நேரா ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே, யோ நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே என்னடி கொஞ்சம் கூட புருஷன் மரியாதை தர மாட்டியா, என்னோட தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லி என்ன போட்டு அடி உரிச்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை உள்ளே விட மாட்டேங்கிறா. வெளில போடா, நீ அடி வாங்கினா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. ஹீரோமே நான் இன்னும் முழுசா பேசி முடிக்கலடி, தயவு செஞ்சு கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல்ல போட்டு தட்டிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது. இவ கதவை தந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன தண்டா பிரச்சனை, சும்மா சும்மா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க, தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா, போலீஸை கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான் இருடி நான் ஃபர்ஸ்ட் முழுசா பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் ஃபைல கொடுக்கறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோயின் 1 மாசத்துக்கு வந்து ஹீரோக்கு ஒய்ஃபா இருக்கணும், அதுவும் தாத்தா முன்னாடி 2 பேரும் நல்ல கப்பிள் மாதிரி நடிக்கணுமாமா, அப்படி நடிச்சா 5 மில்லியன் இவன் தரேன்னு போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட கம்பெனிலே வந்துட்டு ஹீரோயினுக்கு வேலை தரதாவும் போட்டிருக்கு. ஹீரோயின்மே எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றா. தி நெக்ஸ்ட் சீன்ல இவமே ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்கறான், நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பல்ல காட்டிட்டு, இல்ல தாத்தா உங்க பேர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, இப்ப கூட பாருங்களேன் இப்போ புதுசா ஒரு Dress வந்திருக்கு, அது லிமிடெட் எடிஷன் வேற, அந்த Dress 3 மில்லியன் விலை போகும், அந்த Dress எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த Dress எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அந்த Dressோட ரேட்டை பார்த்தோன்னா செமையா கடுப்பாயிடுறான். என்ன 3 மில்லியனுக்கு இவளுக்கு நான் Dress வாங்கி தரணுமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே தாத்தாக்கு தெரியாம ஹீரோவை கில்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு தெரியாது, எனக்கு இந்த Dress வேணும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோவே வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறான். தாத்தா சொல்றாங்க என்னடாச்சு எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே ஒண்ணும் இல்ல தாத்தா சும்மாதான் கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். தாத்தா முன்னாடி ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே ஒரு நல்ல கப்பல் மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. தாத்தா அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்காங்க, உனக்கு என்ன Dress வேணாலும் வாங்கிக்கோ, உன்னோட புருஷன் உன்ன Dressக்கு பே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ஜெயக்கி ஸ்கூல்ல இருந்தா கால் பண்றாங்க. உங்க பையன் கூட படிக்கிற பையன் கூட சண்டை போட்டு இருக்கான், உடனடியா ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயினுமே வேகமா கிளம்பி ஸ்கூலுக்கு தான் வரா. அங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஜெயக்கி அடிச்ச பையனோட அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பையனை வளர்த்து வச்சிருக்க, உன் பையன் என் பையனை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஜெயக்கி கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறா. என்னாச்சு நீ அந்த பையனை அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயக்கி எதுவுமே ஆன்சர் பண்ணாம மூஞ்சி திருப்பிக்கிறான். அப்போ அந்த அடி வாங்கின பையன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா, நான் தான் ஜெயக்கி கிட்ட சொன்னேன் உங்க அம்மா வந்து ஒரு யூஸ்லெஸ், அவங்களுக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது, அவங்களோட அப்பாவோட காசுல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டோன்னு தான் அவன் கோவப்பட்டு நடிச்சான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு புரிஞ்சுக்குது, நம்ம பையன் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணிட்டு அடிச்சிருக்கான், நம்ம பையன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த அடிவாங்கின பையனோட அம்மாவுமே என்ன பாத்துட்டு இருக்கீங்க, உங்க பையன் கிட்ட சொல்லி என் பையன் கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க, இல்லாட்டி இங்க என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே என் பையன் எதுக்கு உங்க பையன் கிட்ட சாரி கேட்கணும், உங்க பையன் தான் ஓவரா பேசியிருக்கான், அதுக்கு தான் என் பையன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரண்ட்டுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அடித்தடி சண்டையா மாறிடுது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. ஹீரோமே ஜெயக்கியோட ஸ்கூலுக்கு வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஜெயக்கி கிட்ட, இதுக்கப்புறம் உன்னை யாராவது புலி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நீ எதுக்காகவும் சண்டை போடாத, அம்மா எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையும் ஜெயக்கியும் பார்த்துட்டு என்னாச்சு உங்க 2 பேத்துக்கும், உங்க 2 பேத்துக்கும் என்ன இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா எனக்கு ஒன்னும் அடிபடல, என்கிட்ட அடி வாங்கினவங்க எந்த கண்டிஷன்ல இருக்கான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி காட்ட, அந்த புள்ளி பண்ணவனோட அம்மாவோட மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் சமாளிச்சுட்டு ஜெயக்கி ஹீரோயினையும் வெளில கூப்பிட்டு வந்துடுறான். சண்டை போட்டதுல ஹீரோயினுக்கு கால நல்லா அடிபட்டு இருக்கும் போல. ஹீரோ தான் அதுக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ நல்லாவே சேஞ்ச் ஆயிட்ட, ஃபர்ஸ்ட் டைம் உன் பையனுக்காக எதிர்த்து நீ சண்டை போட்டுருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே என்ன சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான் இதுக்கு முன்னாடி யார் என்ன தப்பு பண்ணாலும் விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கால்ல இருக்க இன்ஜுரி மார்க்க தான் பாக்குறான். உனக்கு இந்த கால்ல எப்படி மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்குமே கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்ப ஹீரோ கான்சியஸ் இல்லாம இருக்கும்போது இவ தான் போய் அந்த டோர் எல்லாம் திறந்து ஹீரோவை காப்பாத்தி இருப்பா. ஹீரோ மயக்கத்துல இருந்தனால யாரு வந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஞாபகம் இல்ல. இவனுக்கு
ஜெய்க்கு கான்ஷியஸ் வந்து பாக்குறப்போ பக்கத்துல யான்ஷி தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. நான் தான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு. அதனால இவனுமே அதை நம்பி இருப்பான். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, இந்த ஆக்சிடென்ட் உனக்கு எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்ப ஹீரோயின் அதை சொல்ல வரதுக்குள்ள ஜெய்க்கு உடனே அப்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின்மே சரிங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க ஜெய்கிய வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. தென் கொஞ்ச நாளே ஹீரோயின் பாட்டு பாடி நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுறா. அவகிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவோட கம்பெனில சிங்கரா இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு தான் யான்ஷியுமே வரா. ஹீரோயின் இவ்வளவு ஃபேமஸா இருக்கதை பார்த்துட்டு இவளுக்கு நல்லாவே வயிறு எரியுது. நம்மளும் தான் இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இருக்கோம், நம்ம இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. தென் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன விஷயமா என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே நீ தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டல, அதனால உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மில்லியனை ஹீரோயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறான். ஹீரோயினுக்கு காசு வந்தது பார்த்தோன்னு அவ செமையா சந்தோஷப்படுறா. இந்த காசை வச்சு நான் எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் தாத்தாக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் உங்க அசிஸ்டன்ட்டுக்கு கொடுப்பேன், வீட்ல வேலை பார்க்குற மேடு கொடுப்பேன், அப்புறம் ஜெய்கிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட்ல ஹீரோ வந்த பாடே இல்ல. ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட்டுக்கும் கூட ட்ரீட் கொடுப்பாங்கறா, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஏய் நீ ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்ட அப்படின்னு ஹீரோயின்மே ஆமா ஆமா நான் என்னோட ஃப்ரெண்டு லக்கி மறந்துட்டேன், அவளுக்கும் நான் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். அடி பாவி நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே, நானும் உன் கூட ட்ரீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே டின்னருக்கு வந்து உட்கார்ந்துடுறான். அங்க டின்னர்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் அந்த மேடெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கனால இவங்க சாப்பிடறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வேக வேகமா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் கேக்குறா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்க இருக்கனாலதான் அவங்க சரியா சாப்பிடவே இல்ல, இப்போ உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே இது நல்ல கதையா இருக்கே, நீ ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ட்ரீட் கொடுக்கணும், அதை விட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற, அதுல நான் வந்து பெரிய மனசு பண்ணி ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா இங்க பாருங்க நீங்க பெரிய பணக்காரங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, ஆனா எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் உங்களை இன்வைட் பண்ணல, இப்ப என்ன உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு அந்த ஃபுட்டை வேணுட்டே வற்புறுத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சந்தோஷமா அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கதை ஹீரோ பார்த்து என்ன நினைக்கிறான்னா 5 வருஷமா இவளுக்கு இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் பிடிக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாது, எனக்காக இவ எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, இதுக்கப்புறம் ஹீரோயின்காக என்ன நானே சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோயின் நல்லா ட்ரிங்க் பண்ணிருப்பா போல. ஹீரோ தான் ஹீரோனை கூப்பிட்டு வந்து வீட்டுல விடுறான். ஹீரோ அவனோட ரூமுக்கு போலான்னு பாக்குறப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை போக விடாம அவ பக்கத்திலே உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ண மாதிரி பக்கத்துல வந்துட்டு அவன் மேலே வாமிட் எடுத்துறான். இவனுமே வர வழி இல்லாம ஹீரோனோட ரூம்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரான். ஹீரோ வெளில வந்ததும் நீ என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்க, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோ அடிக்க துரத்திட்டு இருக்கா. ஹீரோமே இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளில ஓடி வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத தாத்தாவும் ஜெய்கியும் பாத்துறாங்க. ஆனா தாத்தா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு ஜெய்கியோட கண்ணெல்லாம் மூடிட்டு உடைய சிக்கத்துல உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு அடி உரிச்சு எடுத்துறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நேத்து நைட்டு எனக்கு என்னாச்சு எதுவுமே ஞாபகம் இல்லையே, சரி நம்ம ஹீரோ கிட்டே போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு தான் வரா. அங்க பார்த்தா ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பானா. ஹீரோட முதுகுல நிறைய மார்க் இருக்கு. ஹீரோயின் கேக்குறா என்னாச்சுங்க உங்க முதுகுல எல்லாம் நிறைய மார்க் இருக்கு, யார்கிட்ட நேத்து நைட் அடி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே அடி பாவி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீ தாண்டி குடிச்சிட்டு நேத்து நைட் என்ன அடிச்ச அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோனுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. அவ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு ஓடிடுறா. தென் ஆபீஸ்க்கு வந்து கூட ஹீரோவை ஃபேஸ் பண்ண முடியாம தலையை கவுந்துட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா ஜெய்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜெய்கியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஜெய்கியோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்கி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பரவாயில்லப்பா உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஜெய்கியை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. ஜெய்கிக்கு இப்ப ஹீரோயினை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மா இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த நெக்ஸ்ட் டே ஜெய்கி ஸ்கூல் முடிஞ்சு வெளில வரும்போது அவளை பிக்கப் பண்ண இந்த யான்ஷி தான் வந்திருக்கா. ஜெய்கி யான்ஷி பார்த்தோன்னு நீங்க எதுக்கு வந்தீங்க, எங்க அப்பா தானே பிக்கப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்ல யான்ஷிமே உங்க அப்பா பிஸியா இருக்காங்க அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இவன் உடனே சரி எங்க அப்பா வரலன்னு எங்க அம்மா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்குவாங்க, நான் உங்க கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இதை கேட்டோன்னா யான்ஷிக்கு செம கடுப்பா இருக்கு. சரி என் கைக்குள்ள அந்த பையன் இப்படி மாறிட்டானா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனும் பாத்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட பத்தி பேசுறதுக்காக தான் கிளைண்ட பார்க்க வந்திருக்காங்க. அதனாலதான் சேயோக்கிய பிக்கப் பண்ண வர முடியல போல.
இவங்க இந்த மாதிரி புது ப்ராஜெக்ட் பத்தி பேச வந்திருக்க விஷயம் இந்த யான்ஷிக்கு தெரிய வருது. அவங்க ஹோட்டல்ல தான் டீல் பேச வந்திருப்பாங்களா. இந்த யான்ஷி அங்க இருக்க வெயிட்டர்ஸ் கிட்ட அந்த கிளையண்ட்டுக்கு பிடிக்காத டிஷ்ஷை சாப்பிடறதுக்கு அனுப்பி விடுறா. அப்போ அந்த கிளையண்ட்டுமே வந்துட்டு வந்திருக்க டிஷ் எல்லாம் பார்த்துட்டு செமையா கோவப்படுறாங்க. என்ன கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றீங்களா? எனக்கு பிடிக்காத டிஷ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, போதும் இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், என்னால உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஹீரோயின் தான் அந்த கிளையண்ட் கிட்ட நல்ல விதமா பேசி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் உள்ள யான்ஷி வர ஹீரோயின்மே இந்த டிஷ் மாறினதுக்கு காரணம் இவ்வளவுதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யான்ஷிய அடிக்க வரா. அப்போ ஹீரோ தான் ஸ்டாப் பண்றா. இதுக்கு நீ இப்ப இப்படி கோவப்பட்டு இருக்க, நான் அவளுக்கு வேற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான்ஷி கிட்ட இதுக்கப்புறம் நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம், 1 மந்த் நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னா யான்ஷிமே ஒரு மாசம் நான் வீட்ல இருந்தா என்னோட கெரியர் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அப்பாடா இப்பமாவது உனக்கு அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஏதோ ஒரு ஆட் ஷூட்டுக்காக ஃபாரஸ்ட் வந்திருக்கா. அந்த ஷூட்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டு ஹீரோயினுக்கே தெரியாம யான்ஷியுமே வந்திருக்கா. அங்க ஒரு டேஞ்சர் போர்டு இருக்கும், அந்த சைடு யாரும் போக கூடாது அப்படின்னு போட்டுருக்கு. இவ வேணுட்டே ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த போர்டு எடுத்து தூக்கி போட்டுறா. ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்டே ஜைகி கிட்ட இருந்தா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க வார்னிங் போர்டு இல்லாதனால அதனால இவ அந்த ஃபாரஸ்ட் குள்ளயுமே போயிடுறா. கால் ஸ்லிப் ஆகி அங்க இருக்கிற மலையில இருந்து கீழே விழுந்து மயங்கிடுறா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஹீரோயினுக்குமே கான்சியஸ் வருது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்க ஃபாரஸ்ட்ல சிக்னல் இல்லாதனால ஹீரோக்கு காலே போக மாட்டேங்குது. ஹீரோமே நீ எதுக்கும் பயப்படாத, உங்க அம்மாக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் காட்டுக்குள்ள இருந்து கத்திட்டு இருக்கா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துல ஹீரோவும் ஜெய்கியும் தான் வராங்க. இவங்க ரெண்டுத்தையும் பார்த்தோன்னு தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சேன், பார்த்தா இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறா. ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கனால ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின்மே நல்லா காப்பாத்த நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்ல, இவனுமே என்ன ஒண்ணு அப்படியே தனியா விட்டுருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குட்டி பையனுமே அப்பா அம்மா நானும் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே நீயும் வாட செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா நடந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறா. அச்சச்சோ உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெடிசின் போட்டு விடுவாரா. அப்போ இவங்க 2 ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. இப்போ 2 பேத்துக்குள்ளுமே லவ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. இதுக்காக காட்டுக்குள்ள வந்து ஹீரோ ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்த வந்தான், ஒருவேளை அவனுக்கு என் மேல லவ் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால ஹீரோவை சமைக்கிறங்கிற பேர்ல கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கான். அப்போ அவனோட கையை நல்லா சுட்டுக்கிறானா, ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல இவளுக்கும் நம்ம மேல லவ் இருக்கு போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ குக் பண்ணதா சாப்பிட்டுட்டு இருக்கா. பரவாயில்லையே முன்ன விட இப்ப நீ நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ தாத்தா அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பரவாயில்லையே நீங்க 2 பேரும் பொண்ணு சேர்ந்துட்டீங்களா, கூடி சீக்கிரத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு பேரன பேத்தியை நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே ஆக்வர்டா இருக்கு. ஹீரோ சொல்றா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அன்னைக்கு நீ என்ன பெல்ட் எடுத்து துரத்திட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். ஹீரோயின் கிம்ம உள்ள கூப்பிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. டே நீ எப்படியா இருக்க, ஃபாரின் போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், சடனா நீ எப்போ சைனாக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, கிம்மே என்னோட ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோ செமையா பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் நோட் பண்ற ஜெய்கி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, அப்பா பாருங்கப்பா இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, அம்மா வேற உங்களை டைவர்ஸ் பண்ண போறாங்க, பாத்துப்பா உங்க இடத்துக்கு கிம் வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம ஜெலஸா இருக்கு. ஹோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக சூப் சமைச்சு கொண்டு வந்திருக்கா. ஹீரோ ஆரம்பத்துல வேண்டாம்னு சொல்லிட்டு சீன் போட, எவ்வளவுமே உங்களுக்கு வேண்டாமா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்துட்டு போவாளா. அப்ப ஹீரோ உடனே ஸ்டாப் பண்ணிட்டு, ஐயோ ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க வச்சுட்டு போ நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி வச்சுக்கிறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த சூப் வைக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த யான்ஷி வந்துட்டு ஹீரோ என்ன சூப் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ எடுத்து பார்த்துட்டு இருப்பாளா. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோயின் உள்ள வரா. நீ இந்த சூப்பை வச்சுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, யான்ஷி சொல்றா ஹீரோ எனக்காக அவன் சாப்பிட்டுட்டு இருந்த சூப்பை கொடுத்துட்டு போனான், ஹீரோக்கு என் மேலதான் லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு கிம்ம தான் பார்க்க வந்திருக்கா. இவங்க 2 பேரும் வழக்கம் போல நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் இந்த மாதிரி கிம்ம மீட் பண்ண போயிருக்க விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோனை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு இருக்கான். நீ ஏன் பொண்டாட்டி யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை குண்டு கட்ட அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கான்னா, இதுக்கு அந்த கிம் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான்,
அவன் என்கிட்ட சிரிச்சு பேசினா உனக்கு என்ன வந்துச்சு, என்னோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். தி நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவளை பிக்கப் பண்ண கிம் வந்திருக்கான். கிம் வந்திருக்க விஷயம் தெரிஞ்சோன்னு ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். அவன் கிம் கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, டே ஏன் பொண்டாட்டிய பிக்கப் பண்ண நீ எதுக்கடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, கிம் சொல்றான் எனக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கும் ஹீரோனுக்கும் டைவர்ஸ் ஆக போதில்ல, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஹீரோனை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கும் அவளுக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல, அவ இப்போ வரைக்கும் என்னோட பொண்டாட்டி தான், எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நீ வரணும்னு பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயின் இவங்க ரெண்டத்தையும் பாக்குறா, ஜோ இவங்க தொலை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ அவங்கள கண்டுக்காம ஒரு டாக்ஸி ஏறி வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் கூட இந்த கிம்முக்கும் ஹீரோக்கும் சண்டை ஓயல, ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தென் யான்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளை பார்க்க தான் ஹீரோ வந்திருக்கான். யான்சி ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு லைஃப்ல யாருமே இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு சொல்ல, யான்சி தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் ஹீரோயின் பாடின ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆக போது அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்குமே வந்துட்டு ஹீரோவும் கிம்மும் வந்துட்டு ஹீரோயின் எனக்கு தான் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, அட பைத்தியக்காரா உனக்கு புரியலையாடா, அவ என்னோட பொண்டாட்டி, அவ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. கிம் வந்துட்டு இங்க பாத்தியா நான் ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக பொக்கே வாங்கியிருக்க, நீ என்ன வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அவனோட பிஏ கூப்பிடுறான். டே எனக்கு ஏதாவது சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, பிஏ உடனே அங்க இருக்க ஒரு 3 ரோஸ் எடுத்து ஹீரோ கையில கொடுக்கறான். பாஸ் இதை வச்சு சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேகமா வந்துட்டு ஹீரோனுக்கு தான் ஃபிளார் பொக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த உனக்காக நான் இதை வாங்கியிருக்கேன், நீ என்னோட வாங்கு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே மாறி மாறி ஃபிளார் பொக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளார்னா அலர்ஜி போல, அவ அச்சச்சுன்னு தும்மா ஆரம்பிக்கிறா. டே ரெண்டு பேருமே தெரியாம ஹீரோமே அந்த ட்ரிங்க் குடிச்சிருவானா. குடிச்சதுக்கு அப்புறம் இவ அந்த ஹோட்டல்லே ஒரு ரூம் புக் பண்ணி ஹீரோ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறா. அப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கான்ஷியஸ் வந்து, அடச்சி நீ இவ்வளவு மோசமானவளா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு இவன் நேர ஹீரோனை தான் பார்க்க வந்திருக்கான். இவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கனால ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோனுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கும். அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எழுந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை தான் பாக்குறா. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு செம கடுப்பா இருக்கும், இப்போ என் கண்ணுக்கு இவன் ஹேண்ட்ஸமா தெரியறானே, இவனை எப்படியாவது வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட நேத்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதுக்கு மணி வச்சுட்டு போறா. உன்னோட சர்வீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவன் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் 100 யுவான் தான் வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இந்த நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் குட்டி பையன் கூப்பிட்டுட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்திருக்கா. அங்க எல்லா ரைடும் போய் நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு ஹீரோவும் கிம்முமே வந்திருக்காங்க. அங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஹீரோயின் அவனுக்கா இவனுக்கான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா ஜாலியா விளையாண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குட்டி பையனை ஸ்கூல்ல ஒரு பையன் புலி பண்ணான் இல்லையா, அவன் ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கவன் சும்மா இல்லாம மறுபடியுமே வந்துட்டு குட்டி பையன் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜெயிக்குமே நான் காம்படிஷன்ல கலந்துக்க ரெடியா இருக்கேன், எங்க ஃபேமிலி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் நாங்க தான் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ காம்படிஷனே நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபை தூக்கிட்டு ஓடணும். ஃபர்ஸ்ட் யார் ஓடி போய் நின்று அங்க இருக்க வாலிபால்ல வின் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண மாதிரி. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவால தூக்கவே முடியல, அவன் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறான். டே உன்னால சீக்கிரம் போக முடியாதாடா, நம்ம தாண்டா வின் பண்ணணும், பாரு அவங்க நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோவால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, அவன் பொத்துன்னு ஹீரோனை கீழே போட்டுறான். ஜெயிக்க உடனே அப்பா அம்மா நீங்க தான் ஜெயிக்கணும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோமே டே பாரு அவங்க முன்னாடி போறாங்க, எந்திரி என்ன தூக்கிட்டு சீக்கிரம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. ஹீரோமே நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு வேகமா போறான். அந்த கேம்ல இவங்க தான் வின் பண்றாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறாங்க. இத பாக்குற கிம் புரிஞ்சுக்கிறான், ஹீரோயின் மனசுல ஹீரோ தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிம் அவனோட லவ் ஹீரோயின் கிட்ட சொல்லாமலே மறைச்சிடுறான். தென் ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது ஹீரோவை மீட் பண்ண யான்ஷி தான் வந்திருக்கா. ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு பார்ட்டில நான் தெரியாம உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டேன், இது எல்லாமே நான் உன் மேல இருக்க லவ்னால தான் இதெல்லாம் பண்ண, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இவனோட உயிரை காப்பாத்தினவளாச்சேன்னு சொல்லிட்டு தான் அவன் பாத்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட யான்ஷி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஹீரோ போட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது சோஃபா கடையில ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் இருக்கிறத பாக்குறான். அது ஹீரோனோட தான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது, என்ன இது காலோட ரிப்போர்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவன் நேரா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், ஹீரோயினோட கால எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப டாக்டர் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தான் உங்களை கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினாங்க, அப்பதான் ஹீரோயினுக்கு கால அடிபட்டுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா. அவன் ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யான்ஷியுமே வந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோனை பாத்தீங்கன்னா வீட்டுலதான் காட்டுறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க போல இந்த சந்தோஷமான விஷயத்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜெய்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜெய்கிமே இதை கேட்டோன்னு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. அம்மா சீக்கிரமா எனக்கு கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பிய தங்கச்சி பாப்பாவை பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி ஹாப்பியா இருக்கும் போது அங்க ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். நீ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினியா, இந்த விஷயம் தெரியாம நான் உன்கிட்ட ரொம்பவே கோவமா நடந்துக்கிட்டேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஸ்டார்டிங்ல மன்னிக்காத மாதிரி சீனை போடுவாளா. அதுக்கப்புறம் தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லி ஹீரோயின் மன்னிச்சு ஏத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அகைன் ஹாப்பியா எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.